நம்ம இப்போ எங்கே ஜாலியாக போயிட்டுருக்கோம் பார்க்குறீங்களா? ஆமாங்க. நான் இப்போ வந்திருக்க இடம் எது பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் தாங்க. ஒகேனக்கல்ல கரெக்டாக நம்ம ஒகேனக்கல் ஃபால்ஸில் இருந்து கரெக்டாக இது ஒரு 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. இது ஒரு அருமையான ஸ்பாட்னு சொல்லலாம். சின்ன பசங்களுக்கு எப்பவுமே எங்கே போனாலும் ஜூ போக ஆசை இருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்க ஜூ கிடையாது. இது ஒரு குரோக்கடைல் பேங்க்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்கிற ஏரியாவில் இருந்து பிடிக்கிற குரோக்கடைலை இந்த இடத்துல வச்சு பாதுகாக்கிறாங்கங்க. இந்த முதல்ல பண்ண கரெக்டாக வாட்டர் ஃபால்ஸில் இருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 200லேருந்து 300 மீட்டர்லேயே தாங்க இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 150 கிட்ட முதல்ல வச்சுருக்காங்கங்க. அது எல்லாமே வந்து நியர்பை ஏரியாவில் பிடிச்சிருக்காங்க. இப்போ நான் போகிற இடத்துல இங்கே அருவி கொண்டு ஃபேமஸ் இல்லைங்க. இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மீன்களும் ஃபேமஸ் தாங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். முதல் பண்ணையோட என்ட்ரன்ஸுக்கு இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா இது வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் நிறையா பார்க்க முடியும். உங்களால் மான், யானை, சில யானை பார்க்க முடியும், சிறுத்தை பார்க்க முடியும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்க ஒகேனக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலும் பார்க்க முடியுது. எல்லாமே வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஏரியா தாங்க. இங்கேருந்து உங்களுக்கு பெங்களூர் 130, மைசூர் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தாங்க இருக்குது உங்களுக்கு. இதோட டிக்கெட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வருதுங்க. அப்ராக்ஸாக 20 ரூபா. சின்ன பசங்களுக்கு 10 ரூபாவும் பெரியவங்களுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் ஒன்று இருக்குது. குழந்தைங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு அவங்க வந்து செவுத்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் பண்ணி முதல்ல என்ன பண்ணணும், எப்படி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணியிருக்காங்க. வனத்துறை இந்த இடத்த சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே நம்ம சொல்லலாம். என்னதான் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணாலும் நம்ம போகிறவங்க அதை சுத்தமாக வைக்கிற மாட்டோம், ரொம்ப நாஸ்தி பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க காம்பவுண்ட் வந்து ரொம்ப சின்னதாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து கை நீட்டுறதோ, இது ஃபோட்டோ எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கணும், கையை உள்ளே நீட்ட முடியாதுங்க. நீட்டிங்கன்னா கை கால் போயிடும். அது முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகப்படியாக காணப்படுற நன்னீர் முதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர். ஆமாங்க, இது வந்து ஒரு இந்தியன் குரோக்கடைல். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நேபாள் போன்ற எல்லா நாட்டிலையும் காணப்படுது. இது நடுத்தர அளவில் தாங்க இந்த முதல்ல இருக்கும். அகன்ற மற்றும் வட்டமான மூக்கு இருக்குங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும். பெருசாக இருக்க முதலே பார்த்திங்கன்னா 3லேருந்து 4.5 மீட்டர் வரைக்கும் தாங்க இருக்கும். ஆனால் வலிமையான வாலும் மற்றும் கூர்மையான பற்களும் இதுக்கு இருக்குங்க. இதோட அதிகப்படியாக எந்த இடத்துல நீங்கள் காணலாம் பார்த்தீங்கன்னா நதிகள், ஏரிகள், குளங்கள், சதுப்பு நிலம் போன்ற இதுக்கு இரு நீர பகுதியில் செமையாக வாழுங்க. மனிதருக்கு இருக்கும் இடங்கள் தாங்க ரொம்ப ரொம்ப கிட்டையாக இருக்குங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதோட டயட்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாமிசம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்கள், பறவைகள், சிறு விலங்குகள், சில நேரங்களில் கூட மாடு மாட்டிச்சுன்னா கூட காலி பண்ணிடுங்க. வேட்டையாடில் ஒன்றா நம்பருங்க. இவங்க தண்ணீரை மறைஞ்சே இருக்கும், ஆனால் திடீர்னு தான் தாக்கும். இது நடத்தன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் புத்திசாலி மற்றும் பொறுமையான வேட்டையாடின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே தண்ணியாண்ட போகும்போது நம்ம வந்து நல்லா உற்று நோக்கி தான் போகணும். ஏன்னா டக்குன்னு தான் இதை அட்டாக் பண்ணுவாங்க. இதோட ப்ரீடிங் சீசன் பார்த்தீங்கன்னா பெண்மகளில் பார்த்தீங்கன்னா மணலில் குழி தோண்டி முட்டை போடுங்க. ஒரு நேரத்தில் வந்து சும்மா 20லேருந்து 30 முட்டை வரைக்குமே இடும். இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மாதம் தாங்க. உடனே வெளியே வர ஆரம்பிச்சிடும். தாய் முதல்ல குட்டிகளை பாதுகாக்குங்க. அதாவது அது வளர்கிற வரைக்கும், ஓரளவு வளர்கிற வரைக்கும் பாதுகாக்குங்க. ஏதாச்சும் அதுக்கு அபாயம்னு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆகிடுங்க. இந்த முட்டையோட எதிரி யார் பார்த்தீங்கன்னா உடும்பு, காகம், நரி, இந்த மாதிரி தாங்க இதுக்கோட எதிரிகள் சொல்லலாம். இதோட அபாயம் பார்த்திங்கன்னா வாழ்விடம் அழிப்பு, சட்டவிரோதமாக வேட்டையாடுறாங்க, உணவுக்காகவும் சரி, தோலுக்காகவும் சரி, அதுக்கப்புறம் மனிதர்கள் மோதல்னு சொல்லலாம். இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இது பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்குங்க. என்ன விஷயம்னா பெரும்பாலும் அழிக்கப்படுறதுனால இந்தியாவில் இது பாதுகாக்கப்பட்ட விலங்கு லிஸ்ட்டில் சேர்ந்துச்சிங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் த நேச்சுரல்னு அந்த இதுக்குள்ள பட்டியலில் வந்துச்சிங்க. சிறப்பான விஷயம் என்ன விஷயம்னா நீண்ட நேரம் தண்ணீருக்குள்ள சுவாசம் மூச்சு அடக்கிக்கிட்டு உள்ளே இருக்குங்க. குரல் எழுப்பியே தொடர்பு கொள்ளுங்க. குட்டிகளை வாயில் எப்பவுமே வச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான முதலைங்கள்லாம் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர் தாங்க. மகர் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா மகர் இந்தியாவோட சதுப்பு நிலம்
நன்னீர்வாழ் முதலைங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உப்பு நீர் முதலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரியால்னா கவியல், சரியா? அதாவது கங்கை ஆற்றுல ஒண்டி வாழக்கூடிய மெலிந்த மூக்குடைய முதலை தாங்க அந்த கரியால். உப்பு நீர் முதலை பொறுத்த வரைக்கும் நீளமானவும் சக்தி வாய்ந்த மூக்கும் அதுக்கு இருக்குங்க. மகர் பொறுத்த வரைக்கும் அகண்டம் மற்றும் வட்டமான மூக்கு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட வாழ்விடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருங்க. மகர் பார்த்தீங்கன்னா நதி, குளம், ஏரியில் ஒண்டி தாங்க அவங்க, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லுவாங்களே, அதில் ஒண்டி தான் மகர் முதல்ல வாழும். அதே மாதிரி உப்பு நீர் முதல்ல பார்த்தீங்கன்னா கடல் ப்ளஸ் நதி இரண்டும் சேரும் இடம் கடலில் வரக்கூடியது தாங்க உப்பு நீர் முதல்ல. அதே கரியால் பார்த்தீங்கன்னா ஆழமான பெரிய நதி படுகைகள், நதிகளில் மட்டும் வாழக்கூடியதாங்க அந்த கரியால். அளவில் பார்த்தீங்கன்னா மகர் முதல்ல 3 to 4.5 மீட்டர் அளவுக்கும் உப்பு நீர் முதலை தாங்க இருக்கிறதுலே பெருசு. அதாவது பார்த்தீங்கன்னா 6 to 7 மீட்டர் வரைக்கும் வரக்கூடியதுங்க. உலகிலே மிகப்பெரிய இது கூட அது தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க crocodile பார்க்கில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 13 மீட்டர் வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஜாஸ்மின் ஒரு முதல்ல கூட இருந்ததுங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அது பார்க்க முடியாது, அது இறஞ்சிருச்சிங்க. அதோட தோலை மட்டும் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரியால் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 5 to 6 மீட்டர் வரைக்கும். உலகத்திலேயே உப்பு நீர் முதல் தாங்க மிக ஆபத்தானதும் பெரியதும் கூடுங்க. உணவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மகர் பார்த்தீங்கன்னா மீன், பறவை, மாடு, மான் இதை மாதிரி தாங்க சாப்பிடுவோம். உப்பு நீர் முதலை பொறுத்த வரைக்கும் பஃபலோ, பேர் எல்லாத்தையும் முடிஞ்சால் மனிதர்கள் கூட சாப்பிடக்கூடியதாங்க உப்பு நீர் முதல்ல. அவ்வளோ ஆபத்தானது. கரியாலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அது பயந்த சுபாவம் கொண்டதாங்க. அதிகப்படியாக மீனை மட்டும்தாங்க அதை சாப்பிடுவோம். மனிதர்களுக்கு ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா மகர் முதல்ல சில நேரத்தில் தாங்க தாக்கும், அதிகப்படியாக தாக்குதல் உட்படாது. ஆனால் உப்பு நீர் முதல்ல ரொம்ப ஆபத்தானதுங்க. கரியாலை பற்றி மனிதர்களுக்கு பெரும்பாலும் ஆபத்தே கிடையாதுங்க. என்ன விஷயம்னா கூச்ச சுபாவம், சொன்ன மாதிரி பார்த்த உடனே பயந்து ஓடிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் செவரில் பார்த்தீங்கன்னா அதோட ஹேபிட்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி அதோட உணவு முறை, ஆண் பெண் டிஃப்ரெண்ட் எப்படி பார்க்குறது, எங்கே இருக்கும், என்ன ஏது எல்லா கதையும் இது எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர் முதலை பற்றி அமைதியான நிலத்திலும் சுலபமாக நகருங்க. உப்பு நீர் முதலை பார்த்தீங்கன்னா மிகவும் ஆக்ரோஷமானது. கரியால் பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடியது, மனிதர்களை தவிர்க்கும். நான் சொன்ன மாதிரி பாதுகாப்பான நிலை பார்த்தீங்கன்னா மகர் பார்த்தீங்கன்னா யூனிரபல். சுருக்கமாக சொன்ன போனீங்கன்னா மகர் முதலை பொறுத்த வரைக்கும் நடுத்தர பல்வேறு இடங்களில் வாழுங்க. உப்பு நீர் முதலை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஆபத்தானது, மிகப்பெரிய கரியாலை பொறுத்த வரைக்கும் நீளமான மூக்கும் மீன் மட்டும்தான் சாப்பிடும். அதனால நம்மளுக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ பெரும்பாலானவங்க நீங்கள் எந்த ஜூ போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருக்குங்க. எல்லாமே